நீங்க ஜியோ சிம் வச்சிட்டு இருக்கீங்க அப்படின்னா இந்த ஒரு ஏபினை ட்ரை பண்ணி பாருங்க. இது உங்களுடைய இன்டர்நெட் ஸ்பீடை இன்க்ரீஸ் பண்ணி கொடுக்கும். நீங்க வீட்டுக்குள்ள இருக்கும்போது இன்டர்நெட் ரொம்ப ஸ்லோவா இருக்கலாம். அது மட்டும் இல்லாம நீங்க பாத்தீங்கன்னா டவுன்லோட் பண்ணும்போது உங்களுக்கு இன்டர்நெட் ஸ்பீட் அப்படி ரொம்ப கம்மியா இருக்கும். உங்களுக்கு நெட்வொர்க் பாருங்க ஃபுல்லா தான் இருக்கும். ஆனா பாத்தீங்கன்னா இன்டர்நெட் நம்மளால அந்த அளவுக்கு யூஸ் பண்ணிக்க முடியாது. அந்த மாதிரி யூஸருக்கு இந்த ஒரு நியூ ஏபினை ட்ரை பண்ணி பாருங்க. கண்டிப்பா உங்களுக்கு ஒரு 100% ஒர்க்கிங்கா இருக்கும். அண்ட் தென் பாத்தீங்கன்னா இந்த வீடியோ லைக் பண்ணிக்கோங்க, இதை மத்தவங்களுக்கு ஷேர் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி வீடியோஸ் வேணும் அப்படின்னா நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் உங்களுடைய மொபைல் செட்டிங்ஸ் ஓபன் பண்ணிக்கோங்க. அதுக்கு முன்னாடி உங்களுடைய சிம் அதாவது டேட்டா யூஸ் பண்ற ஜியோ சிம் ஃபர்ஸ்ட் லாட்ல யூஸ் பண்ணிக்கோங்க. அதாவது ஃபர்ஸ்ட் சிம் யூஸ் பண்ணிக்கோங்க. இப்போ நம்ம செட்டிங்ஸ் அப்படிங்கறத கிளிக் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா நமக்கு சிம் கார்டு அண்ட் மொபைல் நெட்வொர்க் அப்படிங்கிறது இது எல்லா மொபைலும் காமனா தான் இருக்கும். அதை கிளிக் பண்ணிக்கோங்க. அகைன் பாத்தீங்கன்னா நம்ம ஜியோ சிம் அப்படிங்கறத கிளிக் பண்ணிக்கலாம். ஃபர்ஸ்ட் சிம் யூஸ் பண்ணிட்டு இருக்கேன். பண்ணிட்ட அப்புறம் இங்க ஆக்சஸ் பாயிண்ட் நேம் அப்படின்னு இருக்கும். அதை கிளிக் பண்ணிக்கலாம். இதுதான் ஏபிஎன் அப்படின்னு நம்ம சொல்லிட்டு இருக்கோம். அந்த ஆக்சஸ் பாயிண்ட் நேம் அப்படிங்கறத கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணதுனே டிஃபால்ட்டா உங்ககிட்ட சில ஏபிஎன் வந்து இருக்கும் அவைலபிளா. அதை விட்டுட்டு புதுசா நம்ம நியூ ஏபிஎன் கிரியேட் பண்ணிக்கலாம். அதனால நமக்கு இங்க பிளஸ் ஐகான் போட்டிருக்கிற நியூ ஏபிஎன் அப்படிங்கறத கிளிக் பண்ணிக்கோங்க. இல்ல அப்படின்னு பாத்தீங்கன்னா டாப் ரைட் கார்னர் நமக்கு இங்க பாருங்க இங்க ஆப்ஷன் இருக்கும். அது ஒரு சில மொபைல்ல வேரி ஆகும். இப்போ நம்ம நியூ ஏபிஎன் அப்படிங்கறத கிளிக் பண்ணிக்கலாம். இதுல எடிட் ஆக்சஸ் பாயிண்ட் ஓபன் ஆயிருக்கும். நேம் ஏபிஎன் ப்ராக்ஸி இப்படி எல்லாமே இருக்கும். நான் ஒன் பை ஒன்னா சொல்றேன். அது அப்படியே நீங்க உங்களுடைய மொபைல்ல டைப் பண்ணிக்கோங்க. கண்டிப்பா உங்களுக்கு இது செம்மையா ஒர்க் ஆகும். மொபைல்ல எடிட் ஆக்சஸ் பாயிண்ட் ஓபன் ஆயிருக்கும். இதுல ஃபர்ஸ்ட் நமக்கு நேம் அப்படின்னு இருக்கு. இந்த நேம் அப்படிங்கிற இடத்துல நான் என்ன டைப் பண்ணியிருக்கணும் அதே போல ஸ்பெல்லிங் இதெல்லாம் கரெக்டாக செக் பண்ணிக்கோங்க. அதே போல டைப் பண்ணிக்கோங்க. ஸ்பீட் பாட் ஸ்பேஸ் நாக்ஸ் ZX அப்படிங்கிறத நான் டைப் பண்ணியிருக்கேன். ஸ்பீட்ல எஸ் அப்படிங்கிற லெட்டர் கேப்ஸா இருக்கணும். எகைன் பாட்ல பி அப்படிங்கிற லெட்டர் கேப்ஸா இருக்கணும். எகைன் கொஞ்சம் ஸ்பேஸ் விட்டுக்கோங்க. எகைன் பார்த்தீங்கன்னா நாக்ஸ் அப்படிங்கிறத டைப் பண்ணிக்கோங்க. அதில் என் அப்படிங்கிற லெட்டர் கேப்ஸா இருக்கணும். எகைன் கொஞ்சம் ஸ்பேஸ் விட்டுக்கோங்க. ZX அப்படிங்கிறத கேப்ஸா டைப் பண்ணிக்கோங்க. நேமை கரெக்டாக டைப் பண்ணிட்டு ஓகே அப்படிங்கிறத கொடுத்துக்கலாம். அடுத்தது ஏபிஎன் இருக்கு. இந்த ஏபிஎன் அப்படிங்கிறத கிளிக் பண்ணிக்கோங்க. இதுல நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா Jio.5G அப்படிங்கிறத டைப் பண்ணிக்கோங்க. இது எல்லாமே ஸ்மால் லெட்டர் தான். இதை கரெக்டாக டைப் பண்ணிட்டு ஓகே அப்படிங்கிறத கொடுத்துக்கலாம். ப்ராக்ஸி நாட் செட்னா அதில் நீங்கள் எதுவுமே டச் பண்ண தேவையில்ல. டிஃபால்ட்டாக என்ன இருக்கோ அது அப்படியே இருக்கட்டும். அகைன் போர்ட் ஆல்சோ நாட் செட். அடுத்ததான் யூசர் நேம் அப்படின்னு இருக்கு. இந்த யூசர் நேம் அப்படிங்கிற இடத்துல SB அப்படிங்கிறத ஸ்மால் லெட்டர் டைப் பண்ணிக்கோங்க. அட் அப்படிங்கிறத டைப் பண்ணிக்கோங்க. அப்புறம் NOX5G அப்படிங்கிறத எந்த ஒரு ஸ்பேஸ் இல்லாமல் கண்டினியூவா நீங்கள் டைப் பண்ணிக்கோங்க. SB@NOX5G அப்படிங்கிறத டைப் பண்ணிட்டு ஓகே அப்படிங்கிறத கொடுத்துக்கலாம் யூசர் நேம்ல. அடுத்ததான் பாஸ்வேர்ட் நாட் செட். சர்வர் அப்படிங்கிற இடத்துல கிளிக் பண்ணிட்டு www.google.com அப்படிங்கிறத டைப் பண்ணிக்கோங்க. டைப் பண்ணிட்டு ஓகே அப்படிங்கிறத கொடுத்துக்கலாம். இதுதான் ஸ்மால் லெட்டர் இருந்தால் ஓகே தான். அகைன் பார்த்தீங்கன்னா நமக்கு MMSC நாட் செட், MMS ப்ராக்ஸி நாட் செட், MMS போர்ட் ஆல்சோ நாட் செட், MCC MNC இது ஏரியா கோடு. எனக்கு வேற மாதிரி நம்பர் இருக்கும், உங்களுக்கு வேற மாதிரி நம்பர் இருக்கும் உங்க மொபைல்ல. ஸோ அதை நீங்க எதுவும் டச் பண்ணிக்காதீங்க. அகைன் பார்த்தீங்கன்னா அத்தனை டைப் இருக்கும். அந்த இதில் கிளிக் பண்ணிக்கோங்க. பண்ணிட்டு நமக்கு தேர்டா ஒரு ஆப்ஷன் இருக்கும் PAP or CHAP அந்த ஒரு ஆப்ஷனை கிளிக் பண்ணிக்கோங்க. ஏபிஎன் டைப் டிஃபால்ட்டா என்ன இருக்கோ அது அப்படியே இருக்கட்டும். அடுத்த ஏபிஎன் ப்ரோட்டோகால் அப்படின்னு இருக்கும். அந்த இடத்துல கிளிக் பண்ணிட்டு IPv4/IPv6 அப்படிங்கிறத கடைசியாக இருக்கிற ஆப்ஷனை கிளிக் பண்ணிக்கோங்க. எகைன் பார்த்தீங்கன்னா ஏபிஎன் ரோமிங் ப்ரோட்டோகால் அப்படின்னு இருக்கும். அதே போல இதுலயும் IPv4/IPv6 அப்படிங்கிறத கிளிக் பண்ணிக்கோங்க. கீழே ஸ்க்ரோல் பண்ணிக்கோங்க. அங்கே பியரேர் அப்படின்னு இருக்கும். இதுதான் நமக்கு ரொம்ப இம்பார்ட்டன்ட். இந்த பியரேர் ஆப்ஷனை கிளிக் பண்ணிக்கோங்க. அதுல நிறைய ஆப்ஷன் இருக்கும். பட் ஒரு சிலருக்கு பார்த்தீங்கன்னா ஆப்ஷனா இருக்கும், ஒரு சிலருக்கு டைப் பண்ற மாதிரி இருக்கும். உங்களுக்கு ஆப்ஷனா இருந்துச்சு அப்படின்னா இல்ல அதே போல ஒரு சிலருக்கு பார்த்தீங்கன்னா LT மட்டும் தான் இருக்கும். LT தான் அது மட்டும் கிளிக் பண்ணிக்கோங்க. இல்ல இந்த மாதிரி ஆப்ஷன் இருக்கு அப்படின்னா LT அப்படிங்கிறத கிளிக் பண்ணிக்கோங்க. எகைன் பார்த்தீங்கன்னா HSP அப்படிங்கிறத கிளிக் பண்ணிட்டு கீழே ஸ்க்ரோல் பண்ணிக்கோங்க. அங்கே பார்த்தீங்கன்னா EVDOA அப்புறம் பார்த்தீங்கன்னா கண்டினியூஸாக 4 இருக்கும். அந்த 4 அப்படியே கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணிட்டு ஓகே அப்படிங்கிறத கொடுத்துக்கோங்க. கொடுத்துட்டு அப்புறம் பார்த்தீங்கன்னா இங்கே நமக்கு மோர் அப்படிங்கிற ஒரு ஆப்ஷன் இருக்கும். அதை கொடுத்து நீங்கள் சேவ் பண்ணிக்கணும். ஸோ மறக்காம சேவ் பண்ணிக்கோங்க. சேவ் பண்ணால் மட்டும்தான் நம்ம கிரியேட் பண்ண ஏபினை ஒர்க் பண்ண வைக்க முடியும். அதனால சேவ் அப்படிங்கிறத கொடுத்துக்கலாம். கொடுத்துட்டு அப்புறம் பார்த்தீங்கன்னா இப்போ உங்ககிட்ட நிறைய ஏபின் இருக்கும். அந்த இடத்துல இப்போ நம்ம கிரியேட் பண்ண ஸ்பீட் பாட் நாக்ஸ் ZX அப்படிங்கிற ஒரு ஏபின் இருக்கும். அந்த ஏபின் நீங்கள் ஜஸ்ட் கிளிக் பண்ணீங்கன்னா உங்களுக்கு டிக் மார்க் காட்டும். அந்த டைமில் உங்களோட டேட்டா ஆன் ஆஃப் ஆகும். இப்போ உங்களோட இன்டர்நெட் ஸ்பீட் செக் பண்ணி பாருங்க. அப்பயே உங்களுக்கு ஸ்லோவாக இருக்கிற மாதிரி இருந்துச்சு அப்படின்னா ஜஸ்ட் உங்களோட மொபைலை நீங்கள் சுவிச் ஆஃப் பண்ணிட்டு எகைன் ஆன் பண்ணிட்டு அதுக்கப்புறம் இன்டர்நெட் ஸ்பீடும் சரி இல்லை டவுன்லோட் ஸ்பீடு செக் பண்ணி பாருங்க. கண்டிப்பாக உங்களுக்கு இம்ப்ரூவ்மெண்ட் தெரியும்.